வணக்கம் நண்பர்களே. இன்று நம்ம பார்க்க போகும் கதை வர வர மாமியார் கைதை போல ஆனார். ஒரு குடும்ப உறவின் உண்மை முகத்தை காட்டும் சின்ன ஆனால் அர்த்தமுள்ள கதை. வாங்க தொடங்கலாம். ஒரு அழகான கிராமத்தில் லக்ஷ்மி என்ற பெண் தனது கணவன் ராஜாவுடன் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தாள். திருமணமான புதிதில் அவளுடைய மாமியார் சாந்தி அம்மாள் மிகவும் அன்பாக நடந்து கொண்டார். மகளே, நீதான் இந்த வீட்டின் லக்ஷ்மி என்று தினமும் மகிழ்ச்சியாக பேசுவார். லக்ஷ்மிக்கும் மிகவும் சந்தோஷம். என்ன ஒரு நல்ல மாமியார் என்று எண்ணினாள். ஆனால் நாட்கள் சென்றபோது சாந்தி அம்மாளின் நடத்தை மெதுவாக மாற ஆரம்பித்தது. சாம்பார் கொஞ்சம் உப்பாக இருக்கு என்று சின்ன குறை. நம்ம வீட்ல இப்படி செய்ய மாட்டாங்க என்று ஒப்பிடல். நீ எதையும் சரியாக செய்ய தெரியாதே என்று கண்டிப்பு. இப்படி தினமும் குறைகள் அதிகரிக்க லக்ஷ்மி மனதில் கவலை அதிகமானது. முதலில் எவ்வளவு அன்பாக இருந்தாங்க, இப்போ என்ன ஆச்சு என்று யோசித்தாள். ஒரு நாள் அவள் தன் அம்மாவிடம் எல்லாவற்றையும் பகிர்ந்தாள். அவள் அம்மா சொன்னார், மகளே, காலம் போக போக மனிதர்களின் உண்மை குணம் தெரியும். அதனாலதான் சொல்வாங்க, வர வர மாமியார் கைதை போல ஆனார். அதை கேட்ட லக்ஷ்மி, நான் மாறமாட்டேன், நான் நல்லபடியாகவே இருப்பேன் என்று முடிவு செய்தாள். அவளின் பொறுமை மற்றும் நல்ல மனம் காரணமாக சில நாட்களில் சாந்தி அம்மாளும் தன் தவறை உணர்ந்தார். லக்ஷ்மி, நான் தவறாக நடந்துகிட்டேன், மன்னிச்சுக்கோ என்றார். லக்ஷ்மி சிரித்துக்கொண்டு, பரவாயில்லை அம்மா என்றாள். இதன் நெறி என்னவென்றால், மனிதர்களின் உண்மை குணம் காலத்தால் வெளிப்படும். ஆனால் பொறுமையும் நல்ல மனமும் இருந்தால் எந்த உறவையும் சரி செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோன்ற கதைகளுக்கு நம்மை பின்தொடருங்கள். நன்றி.